ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். நாம் வர்ற ஜூன் மாதம் புதிய கல்வியாண்டில் அடி எடுத்து வைக்க போகிறோம். 2026-27 ஆண்டுக்கான புதிய கல்வியாண்டு. இந்த கல்வியாண்டிலிருந்து 1, 2 மற்றும் 3ஆம் வகுப்புகளுக்கு எண்ணும் எழுத்தும் திட்டம் கிடையாது அப்படின்னு கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக பாடப்புத்தகம் மட்டும்தான். இனிமேல் ஒர்க் புக் கிடையாது. பாடப்புத்தகத்திலே நிறைய ஒர்க் ஷீட்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அடுத்தடுத்து அதை பார்க்கலாம். இந்த ஆண்டு தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையின்படி புதிய புத்தகம் உருவாக்கியிருக்கிறாங்க. இதோட முக்கியமான ஒற்றை கூறா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குழந்தைகளுக்கான கட்டாய தேவையாக அடிப்படை எழுத்தறிவு தேவை. இதைத்தான் அவங்க முக்கியமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இதில் தமிழை நம்ம பார்க்கலாம். தமிழில் திறன்கள் அடிப்படையிலான பாடநூல் கட்டமைப்பு, பாடநூலுடன் இணைக்கப்பட்ட பயிற்சி தாள்கள், கதை அடிப்படையிலான பாடப்பொருள், குழந்தைகளை பங்கேற்கச் செய்யும் கற்பித்தல் உத்திகள், ஒவ்வொரு குழந்தையும் படைப்பாற்றலுடன் பேசுவதற்கான வாய்ப்பு, கலை, கைவினை, ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், இயக்கத் திறன்களை உள்ளடக்கிய செய்கை விளையாட்டு, ஆக்க சிந்தனையை ஊக்குவிக்கும் மதிப்பீடு, விளையாட்டு செயல்பாடு அடிப்படையிலான கற்பித்தல், தனிக்கவனம், சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கான வழிகாட்டுதல், குழந்தைகள் உணர்ந்து பின்பற்றுவதற்கான விழுமியங்கள், வாழ்வியல் திறன்கள், இதையெல்லாம் கொண்டு தான் பாடங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்குது. தமிழில் 2 அலகுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அலகு 1ல் 3 பாடங்களும், அலகு 2ல் 2 பாடங்களும் இருக்குது. இதில் அலகு 1ல் நம் நினைவில் பாடம். அதில் 15 நாட்களுக்கான செயல்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க. பூராமே ஆக்டிவிட்டீஸ் தான். மாணவர்கள் அதை எளிதாக செய்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு படக்கதை கொடுத்துருக்குறாங்க, கோழி தேடும் கோழி. இது ஒரு படக்கதை. இது மாணவர்களோட கற்பனையை தூண்டி சிந்தித்தலை ஊக்குவிக்கக்கூடிய பாடமாக இருக்குது. அடுத்து 3ஆவது பாடம் மின்னி மின்னி அப்படிங்கிற ஓசை நயம் கொண்ட வர்ணனை பாடல். அடுத்தது அலகு 2ல் 4ஆவது பாடம் என்னன்னு பார்த்தோம்னா, அது ஒரு படக்கதை தான், மீனுவின் வண்டி. உறவுக்கான மன எழுச்சியை வெளிப்படுத்தும் பாடம். இது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். அடுத்தது பாடம் 5 பூங்காவில் ஒரு நாள். இது ஒரு படக்கதை. அறிவிப்பை மாணவர்கள் படித்து அதோட பொருளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான விட சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பாடம். பாடங்கள் எல்லாமே மாணவர்களோட கேட்டல் திறன், பேசுதல் திறன், படித்தல் திறன், எழுதுதல் திறன், இவை எல்லாத்தையுமே வளர்க்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. அதுக்கடுத்து பாடநூலில் கற்றவற்றை உறுதிப்படுத்தும் மதிப்பீடு கொடுத்துருக்குறாங்க. திரும்பி பார்க்கலாம், கற்றல் பயணம், நான் கற்றவை, நானே செய்வேன், இதெல்லாமே இருக்குது பாடப்புத்தகத்தில். அடுத்து நம்மளுக்கான டிஹெச்பியில் அதுக்குரியது எல்லாமே ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்த்து மாணவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. மாணவர்களுக்கு பள்ளி திறந்து முதல் 15 நாட்களுக்கு அலகு 1ல் நம் நினைவில் தான் நம்ம நடத்தணும். அதில் பார்த்திங்கனாக்கும் என்னை பற்றி. அதில் மாணவர்கள் அவங்களோட பேர், அவங்களுக்கு பிடிச்சவங்களோட பேர், அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் வரிசையாக அவங்க எழுத வேண்டியிருக்கும். இன்று எனது உணர்வு. இதில் இன்றைக்கி அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா, கிளாஸ் நம்ம பாடம் நடத்துகிற அன்றைக்கி ஸ்கூலுக்கு வரும்போது மகிழ்ச்சியாக இருக்காங்களா, வியப்பாக இருக்காங்களா, வருத்தமா, அழுகையா, அச்சமா, இதில் எந்த உணர்வில் அவங்க இருக்காங்களோ அதை டிக் பண்ணணும். என்னை எனக்கு பிடிக்கும், ஏனெனில் நான் நன்கு பழகுவேன், நன்றாக பேசுவேன், இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. மாணவர்கள் அதுக்கு எது சரியான கருத்து அவங்களுக்கு இருக்கோ அதை டிக் அடிக்கணும். அடுத்ததாக விண்ணில் வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு பாட்டு. வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், நிலா, நட்சத்திரம், வானவில், இவைகளெல்லாம் பற்றி, மேகம், இவைகளெல்லாம் பற்றி ஒரு பாட்டு இருக்குது. நல்லா இருக்குது இந்த பாட்டு. அதுக்கு அடுத்து மாணவர்கள் அவங்களுக்கு பிடித்ததை படமாக வரையணும். அந்த ஒர்க் ஷீட்லேயே வரையணும், புக்கிலேயே வரையணும். அதுக்கடுத்தது பிடிக்கலாம். நாம் பேப்பர் பாலை தூக்கி போட அவங்க கரெக்டாக கவனத்தை அந்த பந்துலேயே கவனம் வச்சு கேட்ச் பண்ணணும். அடுத்ததாக பூக்களோட பெயர்களை வட்டமிட்டு, மொத்தம் 8 பூக்கள், அவங்க 2 பூக்களுக்கு வட்டம் போட்டாங்க. மிச்சம் 6 பூக்களை மாணவர்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். அதுக்கடுத்து அதில் இருக்கக்கூடிய வட்டமிடாத எழுத்துக்களை எடுத்து எழுதணும்னா, அதை முறைப்படுத்தி எழுதணும்னா பூக்களோட நண்பரான வண்ணத்து பூச்சி விடை கிடைக்கும். அதுக்கடுத்து நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும்னா, பழச்சாறு தயாரிக்க என்னென்ன தேவை, டீ தயாரிக்க என்னென்ன தேவை, ஸ்கூல் போகிறதுக்கு என்னென்ன தேவை, சுற்றுலா போகணும்னா என்னென்ன தேவை அப்படிங்கிறத அதை பார்த்து அவங்களாவே யோசித்து எழுதணும். சொற்களை வண்ணமிட்டு எடுத்து எழுதுக. இதில் நிறைய சொற்கள் இருக்குது. அதை அவங்க கரெக்டாக கலர் அடித்து ஒன்றொன்றுக்கும் வேறு கலர் அடித்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். பாய், குடம் அவங்களே போட்டிருக்காங்க, முறம், நாற்காலி, இந்த மாதிரி கலர் அடிச்சுட்டு அவங்க அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த வார்த்தைகளை எழுதணும்.
அதுக்கு அடுத்ததாக தொடருக்கு ஏற்ப சொல்லை மாற்றி எழுதுக. செடியில் ஈக்கள் பூத்தனன்னு இருக்குது. அவங்க யோசித்து ஈக்கள் பூக்குமா பூக்காது, அப்போ அதுக்கு பதிலாக ஈக்கு பதிலாக என்ன எழுதணும் அப்படின்னு யோசித்து செடியில் பூக்கள் பூத்தன அப்படின்னு அவங்க எழுதுவாங்க. அதுக்கு அவங்களே எழுதிட்டாங்க, புக்கிலே போட்டிருக்கு. நம்ம அடுத்தது நான் செங்கல் உண்டேன். மாணவன் யோசிப்பான், செங்கலை சாப்பிட முடியாது, அப்போ சேவை எடுத்துகிட்டு போடுவோம். நான் பொங்கல் உண்டேன். என் பட்டம் பறந்தது. ஆற்றில் மீன் துள்ளியது. வாழை இலையில் சாப்பிட்டேன் அப்படின்னு அவங்க யோசித்து எழுதணும். அதுக்கு அடுத்ததாக தொடர் அமைத்து எழுதுகன்னு போட்டு அதுக்கான படங்களோடு கொடுத்துருக்குறாங்க. நண்பர்கள் பந்து விளையாடினர். யானை கரும்பு தின்கிறது. இந்த மாதிரி மாணவர்கள் அவங்களாவே அந்த படத்தை பார்த்து கரெக்டாக எழுதணும். இதுவும் ஈஸியாக இருக்கும், அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக எழுதுவாங்க. அடுத்ததாக நிரப்புகவும் அதே மாதிரி தான். அதுக்கு அடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்கு நல்லா இருந்துச்சு. அடிக்கடி வாங்க. என்னென்னா இப்போ மாணவர்களுக்கெல்லாம் உறவு முறையே நிறைய மறந்து போச்சு. வீட்டில் எல்லாருக்குமே ஒரு பிள்ளை 2 பிள்ளைங்கிறதுனால சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, இந்த மாதிரி அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இந்த உறவுகள்லாம் மறைஞ்சிக்கிட்டு வருது. அதையெல்லாம் நினைவுபடுத்துகிற மாதிரியான ஒரு பாடம் இந்த பாடம். அதுக்கு அடுத்ததாக கதையை வரிசைப்படுத்தி மாணவர்கள் எழுதணும். அதுக்கடுத்து சரின்னா பச்சை கலரும், தப்புன்னா சிவப்பு கலர்லேயும் அவங்க கலர் அடிக்கணும். அடுத்ததாக தனி கவனம், அதாவது சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்குன்னு தனியாக கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஒவ்வொரு எழுத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கலர் அடிக்கணும். அடுத்ததாக கண்டுபிடி அப்படிங்கிற ஒரு செயல் இருக்குது. இது படத்தை பார்த்தே மாணவர்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு அதை வட்டம் போட்டுருவாங்க. சிறுமி வாங்கி சென்ற பொருள் எது, பூங்காவில் இல்லாத நாய்க்குட்டி எது, இந்த மாதிரி போட்டுருவாங்க. இது எல்லாத்தையும் நாம் 15 நாட்களில் இந்த ஆக்டிவிட்டீஸை முடிச்சுட்டு அடுத்து கோழி தேடும் கோழி பாடத்துக்கு நாம் போயிடணும். நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த பாடங்களை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.